ஆப்கே அதாலத்தில் காமெடி மன்னன் கபில் சர்மா மீதான குற்றச்சாட்டு. இவர் மக்களையே கிண்டல் செய்கிறார். கபில், நீங்க வெளிநாடு போகும்போது கனடா போறீங்க, அமெரிக்கா போறீங்க, ஆஸ்திரேலியா போறீங்க. அப்ப அங்க உள்ளது எல்லாமே உங்களுக்கு நல்லதா மட்டுமே தெரியுது. அங்க இருக்கிற வீட்டு வேலை செய்யும் பெண்கள் கூட உங்க கண்ணுக்கு ரொம்ப அழகாக தான் தெரியுறாங்களா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்போ நம்ம வெளியே போனாலும் இல்லை வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்தாலும் நம்ம நாட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை அவங்க நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கணும். அன்பா பாசமா ஜாயின்ட் ஃபேமிலியில் வாழ்கிற கல்ச்சர் நம்ம நாட்டில் இருக்குது. அம்மா அப்பா காலத்தொட்டு கும்பிடுற பழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க வெளிநாட்டுக்காரங்க நம்ம கிட்ட கற்றுக்கிறதுக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைச்சாலும் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேங்க, இல்லையா? அதுல எந்த தப்பும் இல்லைல்ல. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. நான் பார்த்தேன் சார், லிஃப்ட்ல இருந்து இறங்கும் போது முன்ன பண்ண தெரியாத ஆள் கூட நம்மளை பார்த்தா ஹாய், ஒருத்தர் இன்னொருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாரு. இங்க நாம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து குட் மார்னிங் சொன்னா வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேட்பாங்க. இல்லைங்க, அதான் உண்மைங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டென்ஷனையே சந்தேகப்பட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க அப்படித்தான், இவன் எதுக்கு நமக்கு குட் மார்னிங் சொன்னா அப்படின்னு. ஒருவேளை தெரியாத ஒருத்தர் தெரியாத ஒரு நபருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டாருன்னா மூணாவது ஆள் தள்ளி நின்று பார்த்துட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க சார். ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை சார். வெளிநாடு போனாலே இந்த நாடை பத்தி ரொம்ப புகழ ஆரம்பிச்சிருங்க. அந்த நாடெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கா? அங்கெல்லாம் சுத்தம் தான் சார் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம ஆளுங்க கூட அங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க நம்ம ஊர்லனா என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆனா வெளிநாட்டுக்குன்னு போயிட்டா டஸ்ட்பின் எங்க இருக்குன்னு தேடி போய் போடுவாங்க. வெளிநாட்டுக்கு போனப்ப இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அங்க யாராவது இப்படி சும்மா எதிரில் வந்தாங்கன்னா, நான் ஹோட்டல் போயிருந்தப்ப கூட க்ளீன் பண்ண வருவாங்கல்ல, அவங்க முதல்ல என்ன பார்த்து குட் மார்னிங் சார் மாங்க, அப்புறம் நானும் குட் மார்னிங், அப்புறம் நேம் பிளேட்டை பார்த்துட்டு ரோசி நைஸ், அவ்வளோதான். ஆனா நம்ம இந்திய நாட்டில் அப்படி வேலை பார்க்குற பொண்ணை பார்த்து ஷீலா பொண்டாட்டி அவனை அப்படி பின்னி எடுத்துருவாங்க. ஓ ஷீலா இப்போ உன் கண்ணுக்கு பிரமாதமெல்லாம் தெரியறாளா? முன்ன பின்ன இருக்கிற பழைய ஹிஸ்டரியெல்லாம் தோண்டிடுவாங்க. மொத்த குடும்பத்தையும் வச்சு செஞ்சிருவாங்க. உங்க தாத்தா கூட பேத்தி வயசுல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்ததான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இல்ல அங்க சில விஷயங்கள் நல்லா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சு போயிடுது. நீங்க வான்கூவர் போனபோது என்ன சொன்னீங்க? நம்ம ஊர்ல டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். வான்கூவர்ல டிராபிக் எப்படி இருக்கும்னா அங்க எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல யாரும் எதையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. உண்மைதாங்க. நம்ம ஆளுங்கள்ல எவ்வளவு பேர் சிக்னல் மீறி போயிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. என்னாச்சுன்னா, நான் வான்கூவர்ல டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் என்கிட்ட டிராபிக் அதிகம்னா, டிராபிக் எவ்வளவு தெரியுமா? இதான் என் வண்டியோட பானட்னு வைங்க. அடுத்த கார் சார் அதோ அங்க நிக்குதுங்க. நான் என்ன சொன்னேன்னா, நடுவுல இவ்வளவு இடம் இருக்குப்பா, இதுல ஒரு ட்ரெயினே போலாம் அப்படின்னு சொன்னேன். டிராபிக்னா அது நம்ம ஊர் தாங்க. அங்கெல்லாம் ஒரு ரூல் இருக்கு சார். ஏன்னா நீங்களாம் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கார் ஓட்டும் போது உங்க முன்னாடி போற காரோட டயர் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியணும். அதோட டயர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தப்பா ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஸ்பீடை கம்மி பண்ணி டிஸ்டன்ஸ் வைக்கணும். நம்ம ஊர்ல டயரை விடுங்க, சில நேரத்துல முன்னாடி போற வண்டியே என்னன்னு தெரியாதுங்க. சில நேரத்துல கீழே இருந்து சத்தம் வருங்க. சார் ஏன் மாருதி உங்க ஃபார்ச்சுனருக்கு கீழே இருக்குங்க. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. அங்க டிஸ்டன்ஸ் விட்டு தாங்க போவாங்க. ஆனா நீங்க மும்பைல பாத்தீங்கன்னா வண்டிங்க இப்படி பானட்டும் அப்படியே பிரெஞ்சு கிஸ் அடிச்சுட்டே போவாங்க. சில நேரம்லாம் சுத்தமா இடமே இருக்காதுங்க. நம்ம விருப்பப்படி திருப்பவே முடியாது. சில நேரத்துல முன்னாடி போறவன் திரும்பினா நாமளும் திருப்ப வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, ஆனா இருக்குங்க, பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். நம்ம பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் தான். ஆமா, நீங்க அங்க ஏதோ பழமொழியெல்லாம் சொன்னீங்களாமே, ஏதோ மித வேகம் மித நன்று. சார் அது அங்க ஒரு விஷயம் இருக்கு, நான் நோட்டீஸ் பண்ணேன். அவங்க எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, நான் ரூல்ஸை பத்தி பேசுறேன். ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரன் புள்ள, நான் ரூல்ஸை எப்பவுமே மதிக்கிறவங்க. இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க 80 miles per hour. அப்போ அவங்க அந்த ஸ்பீட்ல தான் போவாங்க. நம்ம நாட்டிலையும் கூட தான் எழுதியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம நாட்டு ஆளுங்க இருக்காங்களே, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் இவங்க சைக்காலஜியை தான் நீங்க தாக்கி ஆகணும். எங்கேயும் எழுதியிருப்பாங்க இவ்வளோ ஸ்பீடு தான் போகணும்னு. ஆனா கூடவே ஸ்லோகன் அவங்க எழுதியிருப்பாங்க பாருங்க, அது ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும். வெளிநாட்டில் அப்படிலாம் கிடையாதுங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடுனா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். எங்கேயும் எழுதியிருப்பாங்க 50ன்னு, கூடவே தத்துவமும் எழுதியிருப்பாங்க. அதாவது மித வேகம் மித நன்று, அதிவேகம் மரணம் என்று. அப்புறம்தான் ஒரு நிமிஷம், நம்ம ஆளுங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அப்பதான் புரியும். உங்களையெல்லாம் பயமுறுத்தி தான் வைக்கணும். அப்ப நீங்க அங்க இன்னொன்னு சொன்னீங்களாமே, நம்ம ஊர்ல ஆக்சிடென்ட் நடந்தா, அதுவும் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனா நம்ம ஊர்ல இருக்கவங்க எப்படி நடந்துப்பாங்க? மொத்த நாடும் ஒன்று சேர்ந்துருங்க. எவனாவது எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க, அப்ப ஏதாவது ஒரு பொண்ணு ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, எவனாவது அந்த பக்கம் போவாங்க, ரோட்டுக்கு அந்த பக்கம், அவன் கூட அவன் ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு வந்துருவாங்க. ஆர் யூ ஓகே? 50 பேர் வந்துருவானுங்க.
அதே ஒரு பையன் கீழே விழட்டுமே, ஏவன் குடிச்சிட்டு விழுறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. நாம இதாங்க நாட்டில் நடக்குது. நீங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. நம்பிக்கை இல்லைன்னா வெளியே போய் விழுந்து பாருங்க, ஒரு பையன் தூக்க வர மாட்டாங்க. பொண்ணு கீழே விழுந்துட்டு 50 பேர் வந்துருவானுங்க. நான் உங்களை வீட்டுல விடவா? அவன் ஸ்கூட்டில வந்திருப்பான், சொல்லுவான்ல அவன் சைக்கிள்ல வந்திருப்பான். ஆனா நம்ம நிலைமை ஒரு பையன் வரமாட்டான். அதான் நான் உங்க மொத்த ஸ்பீச்சையும் பார்த்து நீங்க வேற வேற கண்ட்ரில பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன். ஆமா சார். யூரோப்ல நீங்க வெள்ளைக்காரங்களுக்கு மாம்பழம் எப்படி சாப்பிடுறதுன்னு கத்து கொடுத்தீங்களாமே? இங்க பாருங்க, நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான். நம்ம நாட்டுல ஏதாவது நல்லது இருந்தா அதை அவங்க கத்துக்கணும். அதே அவங்க கிட்ட ஏதாவது நல்லது இருந்தா அதை நம்ம கத்துக்கணும். அவங்க இந்திய மக்கள் கிட்ட இருந்து தான் மாம்பழம் சாப்பிட கத்துக்கணும். சார், நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார், ஒரு வெள்ளைக்காரன் மாம்பழம் சாப்பிட்டு இருந்தான். கத்தியையும் ஸ்பூனையும் வச்சுங்க. 20% மாம்பழம் தாங்க கிடைக்கும், உங்க பங்கு 80% வேஸ்டா போயிடும். மாம்பழம் சாப்பிடணும்னு இந்தியாக்காரன் தான். மாம்பழத்தோட கொட்டைய கூட விட மாட்டானுங்க. நீங்க வேணா பாருங்க, வெள்ளைக்காரனுங்கெல்லாம் டைய கையை கட்டிட்டு வந்து உட்காந்து, this is a way, this is not a fruit, yeah, it's nice, it's good for your immune. அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. டை சட்டையவே கழட்டிடுவாங்க, பனியனோட உக்காந்துருவான். சட்டை இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு பெரிய பாத்திரத்தட்டு முன்னாடி வச்சிருவான். அப்புறம் மாம்பழத்தை அப்படியே 2 கையில பிடிச்சி முதல்ல இப்படி நல்லா உருட்டுவாங்க. அப்படிதானே? மாம்பழம் அப்படியே சுத்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த காம்பை கிள்ளி, அதுக்கப்புறம் இப்படி அப்படியே புழிஞ்சிருவாங்க. அதாவது நம்ம இந்தியாக்காரங்க மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அதோட ஷேப்பே அப்படியே மாறிடுங்க. இவனுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே வெள்ளைக்காரனுங்கிட்ட காட்டி இது என்ன ஃப்ரூட்னு கேட்டு பாருங்க, குறுந்தாடி மாதிரி இருக்குங்க மாங்கொட்டை. அதனால சொல்லவே முடியாது. அந்த மாங்கொட்டை இருக்குல்ல, அது மனசுக்குள்ளேயே வேண்டிக்கும், அடுத்த ஜென்மத்தில் மட்டும் மாங்காயே பெறக்கூடாதியா. இல்ல மொத்தத்தில் பழம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க ஃப்ரூட்ஸை நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வெளிநாடு போகும்போது மெல்பர்ன் போனீங்கல்ல, அதே மாதிரி வேங்கூவருக்கு போனீங்க, சான் பிரான்சிஸ்கோக்கு போனீங்க, அப்போல்லாம் என்ன சாப்பிடுவீங்க? சார், ஆக்சுவலி இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு சார். அதாவது இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா வேன்கூவர் பற்றி ஸ்பெஷலாக சொன்னால் பஞ்சாபி நிறைய பேர் இருக்காங்க, குஜராத்தி அவ்வளோ பேர் இருக்காங்க, மகாராஷ்டிரியன் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் ஃபுட் நல்லாவே கிடைக்கும், சில இடங்கள்ல தான் கிடைக்காது. சில நாடுகளில் இப்போ சவுத் கொரியாவில் ரொம்ப கம்மி தான். இப்போ கொஞ்ச நாள் அங்கேயும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அங்கே அப்சர்வ் பண்ணாங்க, வெளிநாட்டுக்காரங்க காலையில் லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. அவங்ககிட்ட எது கேட்டாலும் ஆன்சர் குயிக்காக வரும், ஏன்னா நாஸ்டா லைட்டாக தானே சாப்பிட்ருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, டின்னர் கூட ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. டின்னரை முடிச்சுட்டு இப்படி எந்திரிப்பாங்க பாருங்க, இட்ஸ் அ லவ்லி டின்னர், தேங்க்ஸ். நம்ம ஆளுங்க டின்னரை முடிச்சாங்கன்னா எவ்வளோ சாப்பிடுவானுங்க. அதுக்கு மேலே இனிப்பு வேற அள்ளி திம்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாதுங்க, அப்படியே உருண்டு பொருளுவாங்க. அதுக்கப்புறம் பெல்ட்டை கழட்டுவானுங்க. அப்புறம் டைனிங் டேபிள்லயே இப்படி வந்துருவானுங்க. அவ்வளவுதான். இந்த பழக்கத்தை நம்ம ஊர்ல மட்டும்தாங்க பார்த்திருக்கேன். நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீ குடிக்கலாம்ப்பா, உள்ள போவோம்பாங்க. சாப்பாடு எப்படிங்க டீ குடிச்ச உள்ள போவோம்? லைட்டா சாப்பிட்டாங்கன்னா அவங்க ரியாக்ஷனும் குயிக் ரியாக்ஷனா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா ஓட்ஸ், ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு வருவாங்க. மிஸ்டர் ஜான், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் மேன், ஹவ் ஆர் யூ? ஆனா நம்மளுக்கு இது வரைக்கும் பரோட்டா தின்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க ரியாக்ஷன் லேட் ஆயிடும், மூளை ஸ்லோ ஆயிடும். அவங்க கிட்ட அண்ணா எப்படி இருக்கீங்கன்னா அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் எதுவுமே புரியாதுங்க. அதனால நல்ல ஹெல்தி ஃபுட் வேணும்னா நம்ம ஆளுங்க கிட்ட அங்க சொல்லிடுவாங்க. நம்ம எதிரில் உட்காந்துருக்காங்கல்ல, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் ஷோஸ்க்கு போகும்போது அங்க இந்தியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நேபாள சேர்ந்தவங்க இருப்பாங்க, பங்களாதேஷை சேர்ந்தவங்க, இல்லை பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அப்படி நீங்க சொன்ன ஒவ்வொன்றத்தையும் நான் ஞாபகப்படுத்த போறேன். நீங்க அடிக்கடி இன்னொன்னு நீங்க சொல்லுவீங்க, யூரோப்லலாம் எப்படி கல்யாணம் ரொம்ப சீப்பா அமைதியா நடக்குதுன்னு சொல்றீங்க. சார், இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். சார், நான் பார்த்தேங்க, 4 கார்ல இவங்க வருவாங்க, பையன் வீட்டுக்காரங்க. 4 காரு பொண்ணு வீட்டு சைடு, மொத்தமே 8 கார் தான், மொத்தம் 16 பேர். இதுவே அதிகம் தாங்க. பையனும் பொண்ணும் பிளாக் சூட்ல வருவாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியாது, அவங்க ஏதோ ஸ்மக்லர்ஸ் டீல் பண்ற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் அவங்க பிளாக் சூட் தாங்க போட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொக்கே கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க மாப்பிள்ளை அழைப்புக்க பாருங்க, மொத்த சிட்டியவே டென்ஷன் ஆக்கிடுவாங்க சார்.
குதிரையில மாப்பிள்ள உட்காந்து இருக்கிறத பார்க்கணுமே இல்ல? அலெக்சாண்டர் ஆயிடுவான். இருக்கிற தெருவெல்லாம் சுத்திட்டு வருவான். இங்க கல்யாண வீட்டுல இருந்து மண்டபம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே 3 கிலோமீட்டரும் ஊர்வலம் போகுங்க. பின்னாடி இவனுங்களே டிராபிக் கிரியேட் பண்ணிடுவானுங்க. டிராபிக்ல மாட்டிக்கிட்டவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள மனசுக்குள்ள நினைப்பாங்க, ஊர்வலம் போற பாத்தியா அவன் அனுபவிப்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு வரும் பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டுருப்பீங்களே சார். நாங்க ஆக்சுவலி எங்க லிஸ்ட் 300 பேர் தான் சார். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவன் புண்ணியத்துல 3000 பேர் வந்துட்டாங்க சார். நானே கல்யாணத்துக்கு விட்டுட்டு ஓடிட்டேன் சார். ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். மக்கள்லாம் வந்தாங்களா? ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணும் மாயமாயிட்டீங்களாமே. எப்படி மாயமானோம்னா 10 நிமிஷத்துல நாங்க ஸ்டேஜுக்கு வரலான் இருந்தோம். பப்ளிக் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு. அதாவது அவங்க எங்களுக்கு இடமே கொடுக்கல, நாங்க ஓடிட்டோம். அப்புறம் ரொம்ப பிரபலமான பாடகர் அன்ஸ்ராஜ் அவர்கள், என் கல்யாணம் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேடியம் இருந்தது, அங்க இன்னொரு கல்யாணம் நடந்துச்சு. அவரு பாவம் தெரியாம அங்க போயிட்டாரு. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பாடகர்ல, ரொம்ப பாப்புலர்ல, அவரு அங்க போய் இன்னொரு கல்யாணத்துல மாட்டிக்கிட்டாரா. ஆனா அங்க இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வாங்க வாங்க அன்ஸ்ராஜ் சார் வாங்க, நீங்க வந்தது பெரும் பாக்கியங்க. இவரு அது கபில் சர்மா கல்யாணம் நடக்குதுல, அது எங்க நடக்குது? இல்லங்க அது அந்த பக்கங்க, நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கன்னாங்க. இல்ல அவ்வளவு கூட்டங்க, எல்லாம் குளறுபடி பண்ணிட்டாங்கல்ல. நான் ஆக்சுவலி என் பொண்டாட்டி கூட்டிட்டு எஸ்கேப் போயிட்டேன் சார், ஓடிட்டேன். அப்புறம் முகூர்த்த நேரத்தில் தான் வெளியே வந்தேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். குறை சொல்ல முடியாதுங்க, மக்களுக்கு அன்பு இருக்கு. ஓகே ஓகே, அன்பை கொடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஆனா இவங்க காலையில் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட நாங்க என்ன பாம்பா பிடிக்கிறோம், கல்யாணம் பண்றியா, முடிஞ்சதும் காலையில் கிளம்பிடுவோம்னு சொன்னோம். எங்க கேட்டாங்க. இங்க உங்களை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேற ஏதாவது கேள்வி கேட்கறாங்களான்னு கேட்போம். உங்களை பத்தி நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த லாக்டவுன் டைம்ல தான் உங்க 2 பசங்களும் பிறந்தாங்களாமே. சார் இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையா? அவங்க லாக்டவுன்ல தான் பிறந்தாங்க. இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கோவிட் பீரியட்ல லாக்டவுன் வந்தது இல்ல, அப்பதான் அவங்க குழந்தை பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்தீங்களோ? உங்களுக்கு தான் தெரியும்ல, லாக்டவுன் சமயத்துல வெளியில போகவே முடியாது, எல்லாரும் வீட்லயே இருந்தோம். அதான் உள்ளுக்குள்ள, அதாவது இங்க பாருங்க, இதெல்லாம் மேல இருக்கிறவனோட கருணைங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் கிடைக்கிற நேரத்தை நல்லா பயன்படுத்தணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு, உலகமே அசையாம நின்று போச்சு. ஓகே சார், அதுவும் நல்லதுக்கு தான் சார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எங்க பசங்க இருக்காங்கல்ல, 2 பேருமே 3 வருஷத்துல 2 பசங்க. அப்போ கோவிட் டைம்ங்கிறதுனால அப்போ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. அப்படி பார்த்தா அது ஒரு பிளெஸிங். ஆனா இது உண்மைதான், கோவிட் நேரத்துல தான் என் பசங்க பிறந்தாங்க. முதல் லாக்டவுன்ல என் பொண்ணு பிறந்தா, 2வது லாக்டவுன்ல என் பையன் பிறந்தான். அப்புறம் திரும்ப நியூஸ் வந்தது தெரியுமா, 3வது லாக்டவுன் போட போறாங்கன்னு. அப்போ உடனே என் பொண்டாட்டி என்கிட்ட ஆடியன்ஸ் இல்லைனாலும் ஷோ பண்ண கிளம்புட்டேன். வேற யாராவது கேள்வி கேட்கறீங்களா? சார் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்காமே, அதனாலதான் நீங்க உங்க 2 பசங்களையும் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சீங்களாமே. அவங்க இங்கிலீஷாவது பெட்டரா இருக்கணும்னு. Who told you I'm beginning English, baby? We can talk in English. I can continuously speak for 2.5 minutes. அது முதல்ல இங்கிலீஷ் ரொம்ப வீக்கா இருந்தது, இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா ஆப்வியஸ்லி பசங்க பாத்தீங்கன்னா அடுத்து வர ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நம்மளை விட பெட்டரா தான் இருக்கும். அதாவது அவங்க அது இன்னைக்கெல்லாம் பாருங்க, நாம இந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியாக்கு வந்திருக்கோம். அவங்க ஆரம்பமே இன்ஸ்டாகிராம்ல, கூகுள்ல ஆரம்பிக்குது. சோ ஆப்வியஸ்லி அவங்க நம்மளோட பெட்டரா தான் இருப்பாங்க. கபில், நீங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா எக்ஸ்ல அப்பப்ப மக்கள் உங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு இது பெரிய உதாரணம். இந்த போட்டோல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க சார். அதுல அந்த ஃபேன் என்ன எழுதியிருக்காருன்னா, 3 பேருக்கும் டாய்லெட் வந்திருக்கும், ஆனா 3 பேருக்கும் டாய்லெட்ல இடம் இல்லை, அதனால தான் இப்படியே உட்கார்ந்துட்டாங்கன்னு. இந்த போட்டோவை நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். இது இவரு பாடகர் ஜஸ்பீர் ஜஸ்ஜிங்க, அப்புறம் இவரு சவுடா காஸ்டிங் டைரக்டர். சார் வெளியில ஃபாக் அதிகமாயிடுச்சு, அதனால நாங்க இப்படியே உட்காந்துட்டோம். ரொம்ப குளிருங்க. இது ஆக்சுவலி நாங்க தான் இந்த வேலையை ஆரம்பிச்சோம். நாங்க எங்க ஷோஸ்ல போட்டோஸ்க்கு கீழே இப்படி ஃபன்னி கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். இது நல்ல விஷயம் தாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால திட்டிகிட்டே இருப்பாங்க. நாங்க ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கணும். ஹியர் ஃபன்னி கமெண்ட்ஸை போடுங்க. இப்போ மக்கள் எங்க போட்டோஸுக்கு கீழேயும் போடுறாங்க. நல்லதுதான் சார், நல்ல விஷயம் தான் சார். நம்ம மக்களுக்கு சரியான பாதையை காட்டுறோம்ல. அதே மாதிரி இன்னொரு போட்டோ இருக்குதுங்க, இதை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க பாருங்க. ஐ ஹேவ் சம் இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் ஆல்சோ. இதை பார்த்து மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுக்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு. ஹலோ ஏங்க, வெளிநாட்டு ஃபேன்ஸ் எல்லாம் என் கூட போட்டோ எடுக்க கூடாதா என்ன?
நான் டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனப்போ அப்போ ஏகப்பட்ட பேர் எங்க படத்தை பார்க்க வந்தாங்க. அப்போ வெளியே வந்தப்போ டின்னர் இல்ல லஞ்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஃபாரினர் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹே இஸ் த சேம் கை ஹூ பிளே த மெயின் கேரக்டர் இன் ஸ்வாகாட்டோ. உடனே நான் அவங்க கிட்ட அவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. நான் அவங்க கிட்ட நானே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அவங்க என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் 4 ஃபோட்டோ எடுத்தேன். அதில் ஒன்று தான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன். ஜெலஸ் பீப்புள் உடனே நான் பணம் கொடுத்தேங்கிறாங்க. நான் எதுக்கு என் பணம் கொடுக்க போகிறேன்? வெள்ளக்காரி கூட ஃபோட்டோ எடுக்க பணம் கொடுப்பேனா? இதுல ஒருத்தர் எழுதியிருக்காரு, கபில் சர்மா வசமா மாட்டிக்கிட்டாரு. மேக்கப் பண்ணிட்டு இருந்த நூரா ஃபத்தேஹிய ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்காரு. அப்படியே பின்னாடி போனாரு. இவர் பண்ண வேலை கேமரால மாட்டிக்கிச்சு. சார் நானே தான் அந்த ரீலை ரிலீஸ் பண்ணேன். என்னோட ஒரு பாட்டு வந்துச்சு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏங்க நீங்க யாராவது கேட்டீங்களா? இல்ல சார், அதுக்காக ரீல் பண்ணோம் சார். அப்போ நூறா உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி கண்ணாடியில் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வெளியே இருந்தும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கண்ணாடிக்குள்ள நுழைஞ்சும் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி நல்லதாங்க இருந்துச்சு. இல்ல டேலண்டடான பொண்ணு, ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் அது. दो नैन तेरे दो नैन मेरे मिल मिल के हो गए चार मैनू की पता सी प्यार तेरा नहीं प्यार सी यो वपार प्यार दी उम्र विच रू अपनी मैं कर सवा बैठा नैना दे आखे लग लग के मैं नैन रवा बैठा. இது என்னோட பாட்டு. இப்போ உங்களுக்காக பாடினேன். குருதான் இதை எழுதினாரு. இதை அவர் தான் கம்போஸ் பண்ணாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். கபில், நான் உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெரியுமா சார், என்னோட ஷோவில் நான் நிறைய கேள்விகள் கேட்பேன்ல, அதுல உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு சார். ஏன்னா இந்த அதாலத் இருக்குல்ல, 30 வருஷமா இந்த ஷோ நடக்குது. சூப்பர் டூப்பர் ஹிட் ஷோ. இது ரொம்ப பெரிய விஷயம். ரஜித் சார் பார்த்து நான் உன்னை கத்துக்கிட்டேன். இவரை கேட்க வேண்டியது கேட்டுருவாரு. முன்னாடி இருக்கிறவங்க தப்ப நினைக்க மாட்டாங்க. ஜாலியாகவும் இருக்கும், சிரிப்பும் வரும், மேட்ரையும் பேசிடுவாங்க. இது உங்ககிட்ட இருந்து தான் சார் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. என் ஷோவில் நான் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்கும்போது அப்படியே சிரிச்சு விளையாடிக்கிட்டு கேட்க வேண்டியது கேட்டுருவேன். இதில் உங்கள் பங்கும் இருக்கு சார் நிறைய. தேங்க்யூ கபில்.